கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் 23ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் 23ஆம் சங்கீதத்தின் கடைசி திருவசனமாகிய 6ஆம் வசனத்தை இப்பொழுது தியானிப்போம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் 2 முக்கியமான வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கிறது. முதலாவது வாக்குறுதி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்பொழுது நான் என் தேவனை என் மேய்ப்பனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நடத்தும் நீதியின் பாதையில் நடக்கிறேனோ, அப்பொழுதே அவர் என்னை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து பொல்லாப்புக்கு விலக்கி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். ஆகையால் நன்மையும் கிருபையும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் போராட்டங்கள் இருந்தபோதிலும் அவர் சொல்வது இதுதான், நன்மை மற்றும் தேவ கிருபை என்னை தொடர்ந்துதான் வரும். எத்தனை ஒரு அற்புதமான அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை வாசகம் பாருங்க. இது ஒரு நம்பிக்கையின் அறிவிப்பு. தேவன் தன் மக்கள் மீது நன்மையையும் கிருபையையும் எப்பொழுதும் கொடுக்கிறார். தொடரும் என்ற சொல்லானது தேவனுடைய தொடர்ச்சியான அனுக்கிரகத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதம் 103:17 வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை என்பது ஒரே நேரம் நிகழும் அனுபவம் அல்ல, அது நம் வாழ்நாள் எல்லாம் தொடரக்கூடிய ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம். கிருபை என்பது மாறாதது, நம் செயல்களை பொறுத்தது அல்ல, ஆனால் அவர் நம்பிக்கைக்கு பதில் அளிப்பது. நம் மேல் வரும் கிருபையும் நன்மையும் அவருடைய மாறாத இயல்பின் அடிப்படையில் இருக்கும். கிருபை என்பது சோதனைகள் நடுவிலும் நம்மை நிலைப்படுத்தும் வல்லமையான ஆதாரம். கிருபை என்பது அழகான உணர்வு அல்ல, அது நம்மை வாழ வைக்கும் ஆற்றல். தாவீதின் இந்த வாக்கு மூலம் நம் வாழ்வில் தேவனுடைய பங்களிப்பின் அழகிய சாட்சியாக அமைகிறது. இது நமக்கு பின் தொடர்ந்து வரும் நம்மை வழிநடத்தும் இறை நன்மையும் கிருபையையும் பற்றியது. நன்மையும் கிருபையும், அதாவது குட்னஸ் அண்ட் மெர்சி என்ற இரட்டை ஆசீர்வாதம் தேவன் செய்கிற எல்லா பயனுள்ள செயல்களும் நம் நலனுக்காகவே. கிருபை என்பது நாம் தவறினாலும் தேவன் நம்மை கைவிடாமல் மன்னிக்கிற தயவு. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று வேதத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாக்குறுதி,
கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். இங்கு கர்த்தருடைய வீடு என்பது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. இது தாவீதின் ஆசையும் தீர்மானமும். நான் தேவனுடைய சமூகத்தில் வாழ விரும்புகிறேன், இப்பொழுதும் என்றைக்கும். இந்த வாஞ்சை, ஏக்கம், இதுதான் அவருடைய ஏக்கமாக இருந்தது, வாஞ்சையாக இருந்தது, அவருடைய ஆசையாகவும் இருந்தது. இதே வாஞ்சை, ஏக்கம், தீர்மானம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இது நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையும் நம்மை அழைக்கும் தேவனின் நேசத்தையும் பிரதிபலிக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது கூறுவதை சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். தாவீதின் விருப்பம் தேவனுடைய வீட்டில் வாழ்வதே. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று தாவீது கூறுவதற்கு நித்திய ஜீவன் என்பதே நிறைவுறும் பதில். இந்த வசனம் பாதுகாப்பான சமய வாழ்வு மட்டுமல்ல, நித்திய வாழ்க்கையையும் உறுதி செய்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:23 வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டிலே வாழ்வது என்பது நம்முள் தேவனே வாசம் செய்யும் நித்திய பரிசுத்த அனுபவமாகும். இது இந்த உலக வாழ்க்கையிலும் நம்முள் தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய வீட்டிலே என்பது தேவனோடு ஒளிக்குடில் வாழ்வு. இது தேவாலய வாசம் மட்டுமல்ல, தேவனுடனான நெருக்கம். நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது நித்திய வாழ்வின் நம்பிக்கை. இது நித்திய சமாதானத்தின் முன்னோட்டம், தேவனோடு முடிவில்லா உறவு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:3 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய நன்மையும் கிருபையும் ஒரு பயணியாக நம்மை தொடர்ந்து வருவதைப் போல நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நாம் ஒருபோதும் தனித்து இருக்கவில்லை. தேவனுடைய அன்பும் கருணையும் பாதுகாப்பும் நம்மை சுற்றி இருக்கின்றன. நாம் இருதயத்தில் தேவனுக்குரிய இடம் கொடுத்தால் நம் வாழ்க்கை முழுவதும் அவர் முன்னிலை வகிப்பார். தாவீதுக்கு இருந்ததைப் போல் நம்மிடத்திலும் ஒரு நிச்சய திட நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் கர்த்தரை தன் மேய்ப்பராக எண்ணி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் சென்ற ஆட்டுக்குட்டிகள் போல இருந்தது போல நாமும் அவரையே மேய்ப்பராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடப்போம். இப்பொழுது அவர் பாதம் பணிந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தோளில் சுமந்து பாதுகாக்கும் நல் மேய்ப்பரான எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
எங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்கள் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று பரிபூர்ணமாக விசுவாசிக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உமது சமூகத்தில் வாழ ஆசைப்படுகிறோம். எங்கள் வாழ்வை நீங்க நடத்துங்கப்பா. உங்க கருணை எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு நீங்காதிருக்கட்டும். உமது வீட்டில் நித்திய வாழ்வை உறுதி செய்யும் வாசஸ்தலத்தை எங்களுக்காக தயார் செய்திருப்பதை நினைத்தால் எங்கள் இருதயம் மகிழ்கிறது. கர்த்தாவே, நாங்கள் எங்கே சென்றாலும் உம்முடைய சமூகமும் பாதுகாப்பும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நன்மை விளங்கட்டும். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.